வணக்கம். முதல்வர் பதவி ராஜினாமா செய்த பிறகு புதிய முதல்வராக பெண் முதல்வரை தேர்வு செய்த ஆம் ஆத்மி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த மாற்றம் தமிழகத்தையும் அடையுமா? ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக தமிழகத்தையும் இது பாதிக்கும். மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமைந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வார். அப்படி சிறைக்கு சென்றால் அவரால் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத சூழல் ஏற்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருந்தார். தற்பொழுது அவரது முதல்வர் பதவியே பறிபோகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த சூழல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டால் தமிழகத்தில் முதல்வர் பதவியை யாரிடம் கொடுப்பார்? வயது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, தங்கம் தென்னரசு இவர்களிடம் ஒப்படைப்பாரா அல்லது வாரிசு அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைப்பாரா என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வர் பொறுப்பை யார் கை காட்டப் போகிறார் என்று பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. டெல்லி அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வரும் அதிஷி மர்லேனாவை டெல்லியின் புதிய முதலமைச்சராக முன்மொழிந்துள்ளார். டெல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிஷி இந்தியா முழுவதும் பேசப்பட்ட டெல்லி பள்ளி திட்டத்திற்கு காரணமாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபொழுது அக்கட்சி நிர்வாகத்தை பார்த்து கொண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவிற்கு கெஜ்ரிவாலுவிற்கு பதிலாக கொடியையும் ஏற்றியுள்ளார். இப்படி அக்கட்சியின் முக்கிய ஆளுமையாக வளர்ந்து வந்த அதிஷியை அக்கட்சியினர் ஒருமனதாக முதல்வராக தேர்வு செய்துள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய் கச்சோவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். அதன் பின்னர் தான் அதிஷி டெல்லி முதல்வராக பதவியேற்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் வரும் என்று அரசியல் வட்டாரத்தில் தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சும்மா விடமாட்டார்கள். மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து பாஜகவுடன் நட்புறவாக திமுக பழகி வருவதற்கும் இதுதான் காரணம். நீங்கள் பார்க்கலாம், மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இருந்த திமுகவையும் தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவையும் வேறுபடுத்தி நாம் பார்க்கலாம். சுதந்திர தின விழாவில் ஆளுநர் தேநீர் விருந்து, கலைஞர் 100 ரூபாய் நாணயத்தில் காங்கிரசிற்கு அழைப்பிதழை கொடுக்காமல் பாஜகவிற்கு முக்கிய அழைப்பிதழை கொடுத்து பாஜகவின் ஆதரவை திமுக பெற்றதற்கு காரணமே கைது செய்துவிடக்கூடாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வழக்கிலும் சிக்கிவிடக்கூடாது, மறைமுக நட்புறவை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் போடக்கூடிய சதித்திட்டம் என்ற தகவல் தற்பொழுது